வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரு விஜயன் ரவிச்சந்திரன். இது என்னோட யூடியூப் சேனல் விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற சேனல். இது முழுக்க முழுக்க யூடியூப்காக கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சேனல். ஸோ நீங்க வந்து பார்த்து இதுல பயன்பெறணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ். I got broads in Atlanta, just to throw me in the family, credit cards and the scammers, hitting the licks in the band, legacies. யூடியூப்ல நீங்க சேனல் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், தயாரா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, அப்பதான் இந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களோட சேனலும் க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூடியூப் சேனல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. யூடியூப் சேனல்ல இந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு, மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு, இல்ல பேங்க்ல வயர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்து நீங்க கிரியேட் பண்றதுனால பின்னாடி நிறைய பின்விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்போ இந்த விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்பர் 1, யூசர் அக்கௌண்ட் அண்ட் பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு யூடியூப்ல. ஸோ அது என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ யூசர் அக்கௌண்ட்னா என்ன, பிராண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றது முக்கியமான விஷயம். யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட்ல வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்க, ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம்ல ஒரு சேனல் கிரியேட் ஆகும். பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்ட், ஒரு உங்க பேர் இல்லாத ஒரு விஷயம் தனித்திருக்கணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து யூசர் அக்கௌண்ட். அப்புறம் வந்து பிஆர் சுந்தர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சேனல்ஸ். ரைட். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரித்து ராக்ஸ், ஒரு குட்டி பையன் இப்போ ரீசெண்டாக ஃபேமஸாக இருக்கா இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரித்து ராக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேர் வித் ராக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் தான். அதாவது விஜயன் ரவிச்சந்திரன் நான் வைக்காம விஜயன் டெக்னாலஜி அப்படின்னு வச்சிருக்கேன். அதாவது விஜயன் டெக்னாலஜின்றது டெக்னிக்கலா நாலேஜை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த நேமை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட சேனல். ஸோ இந்த சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்றத இப்போ பார்ப்போம். வாங்க உள்ள போகலாம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். ரைட். ஸோ அதை ப்ராப்பராக கிரியேட் பண்ணிக்கங்க. உங்க ப்ரேயர்லேயே கிரியேட் பண்ணாலும் சரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் யூசர் அக்கௌண்ட்டாக உங்கள் சேனலை கிரியேட் பண்ண போறீங்களா அல்லது ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், விஜயன் வந்து 2021 போடுவோம். ஜஸ்ட் இமெயில் ஐடி தான், இல்லாட்டி கிடைக்காது நமக்கு பேர். vijayan.ravi 2021 அப்படின்னு போட்டுக்கலாம். பாஸ்வேர்ட் சம்திங் கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்து இப்போ வந்து நான் வந்து போயிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் ரெக்கவரி இமெயில் ஐடி எதுவும் கொடுக்க போகிறதில்ல இப்போதைக்கு, ஏன்னா இது ஒரு டம்மி அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் மெயில் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அதெல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் 1984 அப்படின்னு ஏதாவது ஒன்று, ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சில ப்ராப்ளம்லாம் இருக்காது. லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணும். ரைட். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ நான் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜிமெயில் ஐடி வச்சு தான் நம்ம யூடியூப்குள்ளே போவோம். ரைட். புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த யூடியூப் சேனலை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். vijayan.ravi 2021 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு போவோம். பாஸ்வேர்ட் போட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்புக்குள்ளே நம்ம புதுசாக கிரியேட் பண்ணின அந்த ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணிட்டோம், vijayan.ravi. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றதுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸில் போவோம். செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் சேனல் இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் சேனல் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு சேனலை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து யூசர் அக்கௌண்ட் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சேனல். ஸோ இப்போ நான் கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பேரில், அதாவது விஜயன் ரவிச்சந்திரன் அப்படின்றது ஒரு யூசர் அக்கௌண்ட். அந்த யூசர் அக்கௌண்ட்டில் ஒரு சேனல் இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது நீங்கள் வந்து உங்கள் நேமில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டுக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரியேட் நியூ சேனல்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து நான் என்னோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு பேர் வைக்கிறேன். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், டெக் விஜயன் 2021 அப்படின்னு நான் ஒரு அக்கௌண்ட் வைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 to 3 வார்த்தைகளுக்கு மேலே வைக்காதீங்க.
ஸோ டெக் 2021 அப்படி வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல அப்படி ஏதாவது ஒரு சேனல், உங்களோட சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால ஜஸ்ட் லைக் இப்போ நான் கொடுக்குற ஸ்டெப்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சேனலை எப்படி நேமை சூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போக போக பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டம்மி சேனல் கிரியேட் பண்ணுறேன். டெக் விஜயன் 2021 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூடியூப் சேனலை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சேனல் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் இங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செட்டிங்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட், ஸோ சேனல், அப்லோட் டிஃபால்ட்ஸ், பர்மிஷன்ஸ், கம்யூனிட்டி அக்ரிமெண்ட்ஸ், ஜென்ரல், அதுக்கப்புறம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே நம்ம நிறைய விஷயங்கள் செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. வீடியோ லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி.